அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வருகிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தது. டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட டிப்ளமோ ஐடிஐ லெவல் கவுன்சிலிங் எப்போ சார் நடக்கும் அப்படின்னு எல்லாருமே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஜூன் மாசம் ஆக்சுவலா அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாசம் மொதல் வாரத்திலே என்ன பண்ணிட்டாங்க, ஜேடிஓ அதாவது ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், ஓவர்சியர், பிளானிங் அசிஸ்டன்ட், கிரேட் பி, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே என்ன பண்ணிட்டாங்க, கவுன்சிலிங் தேதிகள் வந்து வெளியிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அது யார் யாருக்கு என்னென்ன அப்படின்றத கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, ஸோ தொடர்ந்து பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக தான் அவங்க விடுறாங்க. அதனால வந்து சார் எனக்கு வரல, எனக்கு எப்போ வரும் அப்படிலாம் கேட்காதீங்க. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டைம்ல அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன தேதிகள், என்னென்ன நடைமுறைகள் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸை பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த மாதிரி அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெலிகிராம் சேனல்ல, ஏன்னா இந்த வீடியோ நம்ம போறது வந்து லேட்டு, ஆனா டெலிகிராம் சேனல்ல வந்தவொடனே நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஃபைல் ஷேர் பண்ணியாச்சு. ஸோ தயவு செய்து டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த வித அப்டேட்டா இருந்தாலும் கண்டிப்பா என்ன பண்ணுவோம், நம்ம டெலிகிராம் சேனல்ல உடனுக்குடன் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்க பாருங்க, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல் 13/8/2024 வந்தது அடண்டபடி. ஓகேவா? ரைட். The following registered number of candidates are provisionally admitted to physical certificate verification and counseling based on the results of written examination. சரியா? ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடந்துச்சுல, அதை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து மார்ச் மாதம் வெளியிட்டிருக்கு. கவுன்சிலிங் எப்போ நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/6/2025, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17/6/2025. சரிங்களா? 12/6/2025 இருந்து அன்னைக்கும் அதே மாதிரி 17ஆம் தேதி நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ யார் யாருக்கு நடக்க போகுது, இதுல நிறைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டைரக்ட்லி அட்மிட்டட்னா என்ன சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டுருங்க. ஸோ அதுக்குண்டான பதிலையுமே நம்ம இந்த வீடியோல சொல்ல போறோம். சரியா? மறக்காம என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் போஸ்ட் பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி அண்ட் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் 34/84, 31/20. ஸோ அதோட நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து யார் யார் நம்பர் இருக்குன்றத பாத்துக்கோங்க. ஸோ இதுல கீழே வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், the following list of registered number of candidates are directly admitted to physical certificate verification and counseling. ஸோ இதுல டைரக்டா அட்மிட் ஆகிறவங்க அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இவங்க எல்லாருமே டைரக்டா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது சில பேர் வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருக்கும், சில பேர் சர்டிபிகேட் எடுக்காம வந்திருப்பாங்க, சில பேர் சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்தோம் அவங்கள ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங்க்கு உள்ள அனுப்புவாங்க. ஆனா இவங்க வந்து டைரக்டா வந்து இந்த கவுன்சிலிங் ஸ்டேஜ் போறதுக்கு எலிஜிபிளா இருக்காங்க அப்படின்றதான் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த எல்லார் நம்பரையும். சரியா? அதை நல்லா பாத்துக்கோங்க. இதுதான் மீனிங், டைரக்டா அவங்க போலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அடுத்து கவுன்சிலிங் போற மாதிரி இருக்கு. சரியா? ஓகே. அடுத்து ஜூனியர் இன்ஜினியரிங், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், ஸ்பெஷல் ஓவர்சியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சர்வேயர் கம் டிராஃப்ட்மேன், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் அண்ட் ஓவர்சியர், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர். கோட் நம்பர் கீழே இருக்கிறத பாத்துக்கோங்க. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அவங்க நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலயும் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி அட்மிட்டட் டு த பிசிக்கல். ஸோ இதுல வந்து யார் யாரெல்லாம் டைரக்டா அட்மிட் ஆகுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சில பல சந்தேகங்கள் வந்து உங்ககிட்டயே நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கு. சரியா? ஸோ யாருக்கும் இந்த டைரக்ட்லி அட்மிட்டட் இன்னும் எங்களுக்கு தெளிவா தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ டைரக்டா அட்மிட் ஆயிருக்கவங்க என்ன பண்ணுங்க, இந்த நம்பர் வந்திருக்கவங்க நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. 9600040486 வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. டைரக்டா அட்மிட் ஆகிறவங்களா இருந்தீங்கன்னா அவங்க என்ன, நீங்க எதனால அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல இருக்கவங்களும் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களா இருந்தா தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? மத்தவங்க தெரிஞ்சுக்கணும், சார் இதான் சார் மீனிங் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்ற விஷயங்கள் சில தவறுதலா இருக்கலாம், சில சரியா இருக்கும். சரியா? தவறுதலா இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ தவறுதலா இருந்துச்சுன்னா நீங்க சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்க கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை நான் பின் பண்ணி விட்டுறேன். மற்ற எல்லாருக்கும் என்ன ஆகும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே, என்னென்ன நடைமுறைகள் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இதுலயே சொல்லிடுறேன். ஓகே, பாருங்க. Intimation regarding physical certificate verification counseling will be made through the commission website only. கமிஷன் வெப்சைட்லயும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் த்ரோ மூலியமா மட்டும்தான் வரும். எந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் எந்த ஐடி கொடுத்துருக்கீங்களோ அது மூலியமா. இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன், அதாவது போஸ்ட் மூலியமாவோ இது மூலியமாவோ வராது.
உங்களோட மெமரண்டத்தை வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம் கமிஷன் வெப்சைட்ல. அதோட லிங்கையும் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துறேன். அந்த டேட்டுக்கு முன்னாடி டைம்ல தான் உங்களுக்கு மெமரண்டமா ஓபன் பண்ணுவாங்க. சரியா, இப்பயே போய் செக் பண்ணாதீங்க, வர சான்ஸ் கிடையாது. வந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் லிங்க் ஷேர் பண்றேன், பாத்துக்கோங்க. சரியா, யார் யாரெல்லாம் பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல ஃபெயில் ஆகுறீங்களோ கண்டிப்பா என்னது, அதாவது உங்களுக்கு கொடுத்த டேட் அண்ட் டைம்ல வராம போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செலக்ஷனுக்கு நீங்க அலோட் கிடையாது. சரியா, ஓகே. 4வது பாயிண்ட், உங்களோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல என்னென்ன டாக்குமெண்ட் என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் கொடுத்துருந்தீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல என்னது எல்லா கேட்டகரி சர்டிபிகேட்டையும் நீங்க தயவு செய்து வச்சுக்கணும். ஒன்னு மிஸ் ஆனாலும் ரிஜெக்ட் பண்ணா அதிகபட்சமான சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல காம்படிஷன் அதிகம், உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால எல்லாமே பக்காவா எடுத்துட்டு போயிருங்க. சரிங்களா, ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ஆஃப் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அலோன் வில் பி அட்மிட்டட் ஃபார் கவுன்சிலிங். இங்க பாத்தீங்களா, ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ல யார் வெரிஃபிகேஷன் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் கவுன்சிலிங்க்கு என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. இல்லாட்டி எப்பனாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, கவுன்சிலிங் கேன்சல் பண்ணப்படும் உங்களுக்கு. ஓகேவா, மேல இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபுல்லா என்னது கண்டிப்பா வந்து மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இங்க இன்னைக்கு வந்து கவுன்சிலிங்கும் உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் நடக்குதுன்னா உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் அப்படின்றத நாங்க வந்து கண்டிப்பா சொல்ல மாட்டோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க. சரியா, உங்களோட கேட்டகரிக்கு என்ன இருக்கோ, நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்கே இருந்தாலும் உங்களுக்கு பிசி கேட்டகரியில வேகன்சி இல்லைன்னா இல்லதான், அதை நல்லா பாத்துக்கணும். இருக்குன்னா மட்டும்தான் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட போஸ்டோ டிபார்ட்மெண்டோ போர்டோ எதோ நீங்க சூஸ் பண்ணிட்டாலும் கண்டிப்பா அதை மாத்தியே தரமாட்டாங்க. நல்லா தெளிவா என்னென்ன போஸ்ட் எடுக்க போறோம், என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றத முன்னாடியே பாத்துக்கிட்டு போங்க தயவு செய்து. ஓகேவா, candidates who have been admitted for physical certificate verification counseling are hereby advised to watch the commission website every day. So டெய்லிக்கு வேகன்சி இருக்கு எவ்வளவு இருக்குன்னு ஈவினிங் வந்து வெப்சைட்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. அதையும் நம்ம வேணும்னா அப்டேட் பண்ணிடுவோம். சரியா, ஓகே. The admission above candidates the physical certificate verification கண்டிப்பா என்னது purely provisional based subject. ஓகேவா, கண்டிப்பா வந்து என்னது டாப் லெவல்ல யார் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி வந்தாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி மட்டும்தான் எடுத்திருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். So whose registered numbers are not found in the above list have not been admitted for physical. அதாவது மேல இருக்கிற ரிஜிஸ்டர் நம்பர்ல உங்க நம்பர் இல்ல அப்படின்னா நீங்க வந்து உங்களை வந்து எலிஜிபிள் பண்ண மாட்டாங்க, உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ யார் யாருக்கு வெளியிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லியாச்சு, என்னென்ன நடைமுறைகள் அப்படின்றத சொல்லியாச்சு. யாரும் கவுன்சிலிங் போறவங்களா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஆர்எல் அகாடமிக்கு புதுசா இருந்தீங்கன்னா தயவு செய்து பாருங்க. சரியா, ஸோ எல்லா மெட்டீரியலுமே பிடிஎஃபா நம்ம இதில் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரீ கிளாஸஸ் ஷெடியூல் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு ஜூன் 10ஆம் தேதிக்குள்ள எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.